What is function scope? What is block scope? Sounds similar, right? But it's not. Panga, let's deep dive into this. Hey everyone, Navel Murugan. This is a very basic concept in JavaScript. இது ரிலேட்டடாக 3 இன்டர்வியூ கொஸ்டின் கேட்பாங்க. இது ரெண்டும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஸ்கோப் ஆஃப் எ வேரியபிள். ஸ்கோப் ஆஃப் எ வேரியபிள் இஸ் நத்திங் பட் லைஃப் டைம் ஆர் அவைலபிலிட்டி ஆஃப் எ வேரியபிள். லெட்ஸ் ட்ரை வித் அன் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நான் வந்து ஃபங்க்ஷன் ஏ ஃபங்க்ஷன் பி அப்படின்னு 2 ஃபங்க்ஷன் போட்டிருக்கேன். ஃபங்க்ஷன் ஏக்குள்ளே வந்து லெட் எக்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே, ஃபங்க்ஷன் பியில் வந்து எந்த வேரியபிளுமே நான் டிக்ளேர் பண்ணல. வேறஸ் அதுக்கு பதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கன்சோல் டாட் லாக் இந்த எக்ஸை வந்து நான் அக்சஸ் பண்ணுறேன். ஓகே, பி ஃபங்க்ஷன்லேருந்து அக்சஸ் பண்ணுறேன். ஏ ஃபங்க்ஷனில் இருக்கிற வேல்யூவை பி ஃபங்க்ஷன்லேருந்து அக்சஸ் பண்ணுறேன். இப்போ நான் 2 ஃபங்க்ஷனையும் கால் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் ஏவையும் பியும் கால் பண்ணுறேன். இப்போ கால் பண்ணால் இந்த கன்சோல் டாட் லாக் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் இஸ் நாட் டிஃபைன் அப்படின்னு வருது. ஏன் எக்ஸ் இஸ் நாட் டிஃபைன் வருது அப்படின்னா வந்து ஸோ லெட் எக்ஸ் ஈக்குவல் டு 10 இந்த ஸ்கோப் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கோப் ஆஃப் வேரியபிள். ஸோ இந்த ஸ்கோப் வந்து ஏக்குள்ளே மட்டும் தான் நம்மளுக்கு இருக்கும். ஓகே, அதை தாண்டி வெளியில் நம்மளுக்கு வராது. இப்போ நம்ம பிலேருந்து அக்சஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அதனால தான் வந்து எக்ஸ் இஸ் நாட் டிஃபைன் அப்படின்னு வருது. ஓகே, ஸோ இந்த மொமெண்ட் வரைக்கும் அட் திஸ் மொமெண்ட் வரைக்கும் ஒன்று லோக்கலாக இருக்கணும், இல்லை குளோபலாக இருக்கணும். ரைட்? ஸோ இப்போ வந்து இது லோக்கலாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த எக்ஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து வி நீட் டு சேஞ்ச் திஸ் லோக்கல் டு குளோபல். ஓகே, இங்கே பாருங்கள், குளோபலாக மாற்றணும் அப்படின்னா வந்து 10 வந்துருச்சு பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து எனக்கு எக்ஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி எக்ஸோடைய வேல்யூ ஓகே ப்ளஸ் 5 இங்கே பாருங்கள் 15. ஓகே, ஸோ இது எப்போ வருது அப்படின்னா குளோபலாக போட்டால் தான் நம்மளுக்கு வரும். இங்கே பாருங்கள், குளோபலாக போட்டால் தான் வரும். லோக்கலில் இருக்கும்போது நம்மளுக்கு அந்த அவுட்புட் வராது. ஓகே, எக்ஸ் இஸ் நாட் டிஃபைன் அப்படி தான் வரும். இப்போ நம்ம எக்ஸை வந்து குளோபலாக போட்டதுக்கப்புறமா வந்து நம்ம எவ்வளோ ஃபங்க்ஷன் போட்டாலும் நம்ம வந்து அந்த வேல்யூ அக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து குளோபல் இல்லையா, குளோபல். முன்னாடி இருந்தது வந்து லோக்கல்னு சொல்லுவாங்க, இல்லை ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. ஓகே, லோக்கல் ஸ்கோப்புன்னு சொல்லுவாங்க, இல்லை ஃபங்க்ஷன் ஸ்கோப்புன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுத்தையும் சொல்லுவாங்க. நவ் கம்மிங் டு த ஃபங்க்ஷன் ஸ்கோப் வெர்சஸ் பிளாக் ஸ்கோப். ES5ல் வந்து வார் கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த வார் கீவேர்ட் யூஸ் பண்ணும்போது அது வந்து ஃபங்க்ஷன் ஸ்கோப். ஏன் அப்படின்னா அது வந்து ஃபங்க்ஷன் ஸ்கோப் பிகாஸ் ஆஃப் ஹாய்ஸ்டிங். ஓகே, ஹாய்ஸ்டிங்னா வந்து புல் சம்திங் அப். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், கன்சோல் டாட் லாக் ஒய் அப்படின்னு போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த கோடில் வந்து வேரியபிள் எக்ஸ்ன்னு தான் போட்டிருக்கேன். ஒய் இல்லை இல்லையா, அதனால் வந்து ஒய் இஸ் நாட் டிஃபைன் வருது. இப்போ நான் எக்ஸை போடுறேன். எக்ஸை வந்து பாருங்கள் அன்டிஃபைன் வருது. இது ஏன் அன்டிஃபைன் வருது? ஆக்சுவலி எக்ஸ் இருக்குது, பட் ஆனால் நம்ம வேல்யூ போடல இல்லையா. ஒன்று வந்தால் அந்த வேல்யூ வரணும், இல்லை இங்கே வேல்யூ இல்லைன்னா எரர் அடிக்கணும். ரைட்? ஸோ இங்கேயே அன்டிஃபைன் வருது. ஓகே, ஸோ பேசிக்காக ஜாவாஸ்கிரிப்டில் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஜாவாஸ்கிரிப்ட் கம்பைலர் பிரிங் ஆல் டிக்ளரேஷன் கம்ஸ் டு டாப். ஓகேங்களா, அது வந்து மேலே வந்துடும். எப்படி அப்படின்னா இங்கே பாருங்கள், வேரியபிள் எக்ஸ் இப்படி வந்துடும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கன்சோல் டாட் லாக் கால் ஆகும். ஓகே, இது வேல்யூ அசைன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வேரியபிள் எக்ஸ் ஈக்குவல் டு 1. இப்பயும் பார்த்தீங்கன்னா அன்டிஃபைன் இருக்கும். ஏன் அன்டிஃபைன் இருக்குது அப்படின்னா ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இப்போ என்னென்னா பிஹைண்ட் த சீனில் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா எல்லா டிக்ளரேஷனும் மேலே போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே பாருங்கள், நம்ம இங்கே வந்து வார் ஒய்ன்னு போட்டிருந்தாலும் சரி, இங்கே பாருங்கள் எல்லா டிக்ளரேஷனும் மேலே போயிடும். மேலே போயிட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 1 இப்படி அசைன் ஆகும். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒய் ஈக்குவல் டு 3, ஒய் ஈக்குவல் டு 3. ஸோ இப்படி ஒர்க் ஆகும். இது வந்து பிஹைண்ட் த சீனில் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் கம்பைலர் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும். ஓகே, இது எடுத்து வச்சுக்கிட்டு எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ பிஹைண்ட் த சீனில் ஜேஎஸ் கம்பைலர் வந்து பிரிங்ஸ் ஆல் டிக்ளரேஷன் கம்ஸ் டு டாப். ஓகேவா, நீங்கள் வந்து கீப் இன் மைண்ட் என்ன வச்சுக்கணும் அப்படின்னா வந்து எல்லா டிக்ளரேஷனும் என்ன நம்ம கோடில் ஜாவாஸ்கிரிப்ட் டிக்ளரேஷன் பண்ணாலும் அது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து டாப்பில் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கும் எல்லா டிக்ளரேஷனும். ஓகே, டிக்ளரேஷன் மட்டும்தான், நாட் வேல்யூ. ஓகேவா, வேல்யூ வைக்காது, டிக்ளரேஷனை மட்டும்தான் வந்து வச்சுக்கும். ஓகே, ES5ல் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வார் எக்ஸ் ஈக்குவல் டு 10. ஓகே, இங்கே ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கிறேன். ஓகே, ட்ரூ. ஏன்னா எனக்கு கர்லி பிரேசஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு
ஒரு சும்மா ரேண்டமா ஒரு இஃப் கண்டிஷன் போட்டுக்கிறேன். ஓகே. வேரியபிள் எக்ஸ் ஈக்குவல் டூ 20. இப்போ நான் வந்து இங்க கன்சோல் பண்றேன். எக்ஸ் கன்சோல் பண்றேன். 20. இப்போ இங்கேயும் நான் ஒரு கன்சோல் பண்றேன். கன்சோல் டாட் லாக் எக்ஸ். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இங்க பாருங்க. குளோபல்ல வார் எக்ஸ் ஈக்குவல் டூ 10ன்னு போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு இஃப் கண்டிஷன் போட்டிருக்கேன். அந்த இஃப் கண்டிஷன் ட்ரூன்னு போட்டு, அதுக்குள்ள ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். எக்ஸ் ஈக்குவல் டூ 20 அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க கன்சோல் டாட் லாக் எக்ஸ் போட்டிருக்கேன். இங்க வந்து அவுட்புட் எனக்கு 20 வருது. குளோபல்லயும் எனக்கு 20 வருது. இங்க பாருங்க, எனக்கு வந்து இங்க 20 வரதுக்கு வந்து மேக் சென்ஸ் இல்லையா? இது உள்ள 20 வரது வந்து நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இங்க எதுக்கு 20 வருது? நம்மளுக்கு இங்க 20 வரக்கூடாது இல்லையா? நம்மளுக்கு இங்க 10 தானே வருது. ஏன்னா நம்ம குளோபல்ல வந்து 10 தானே போட்டிருக்கோம். குளோபல், இது வந்து லோக்கல். லோக்கல். ஓகே. இங்க நம்மளுக்கு வந்து 10 தானே வரணும். ஏன் 20 வருது அப்படின்னா, பிக்காஸ் ஆஃப் ஹாய்ஸ்டிங். ஓகே. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? இந்த டிக்ளரேஷன் எல்லாமே மேல போயிடும். ஸோ இப்போ இந்த டிக்ளரேஷன் வந்து வார் எக்ஸ் எக்ஸ். இப்போ வந்து ஆவும்போது இது சேமா இருக்குது இல்லையா? அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, சேமா இருக்கிறதுனால வேல்யூ வந்து அப்டேட் ஆயிடுது. முன்னாடி 10 போட்டிருந்தோம். அது அப்டேட் ஆகி இப்போ 20ன்னு ஆயிடுறதுனால இந்த வேல்யூவே வந்து 20யா சேஞ்ச் ஆயிடுது. ஸோ சேஞ்ச் ஆனதுனால வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது? நம்ம கோடே கொலாப்ஸ் ஆகுது. ஓகே. இப்போ நம்மளுக்கு அது இங்க வந்து குளோபலாவே 20 ஆனதுனால, லோக்கல்லயும் எனக்கு 20 வருது. ஓகே. இந்த ஃபங்ஷனுக்குள்ள இந்த இஃப்க்குள்ள போட்ட கன்சோலும் 20 வருது. வெளியில போட்டதும் 20 வருது எனக்கு. ஓகே. ஆக்சுவலி இது இது வந்து ப்ராப்ளம். ஓகே. இது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண டைம்ல இருந்தே வந்து இதில சம் ப்ராப்ளம் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து பெர்ஃபெக்ட்டா இல்ல. ஓகே. மத்த லாங்குவேஜ்ல இருக்கிற மாரி. ஸோ, அதனால தான் வந்து இந்த ஹாய்ஸ்டிங் ப்ராப்ளம் வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்கு. ஓகே. எப்ப வரைக்கும் இருந்தது அப்டின்னா வந்து ES6 இன்ட்ரோடியூஸ் பண்ற வரைக்கும். ES6ல வந்து லெட்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க இல்லையா? அத நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில பார்க்க போறோம். ஓகே. அதுவரைக்கும் வந்து இந்த பிரச்சனை இருந்தது ஜாவாஸ்கிரிப்ட்ல. ஓகே. ஸோ, இப்ப இதையே நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, இது வந்து ஃபங்ஷன் ஸ்கோப். ஓகே. இது வந்து ஃபங்ஷன் ஸ்கோப். ஃபங்ஷன் ஸ்கோப். இது வந்து ஜேஎஸ் கம்பைலர்ல வந்து பிஹைண்ட் த சீன்ல வந்து நம்மளுக்கு நடக்கும். ஓகே. ஜஸ்ட் சிஎம்ன்னு போடுறேன். இந்த கோட் வந்து பிஹைண்ட் த சீன்ல நடக்கும். நம்ம பார்க்க முடியாது. ஓகே. ஸோ, யாஹ்! இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா வந்து, நெக்ஸ்ட் வந்து பிளாக் ஸ்கோப் பார்க்கலாம். ஓகே. இப்போ வந்து பிளாக் ஸ்கோப். ஜஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்டின்னா, இந்த வார் கீவேர்ட வந்து லெட்டா மாத்துறேன். நான் அவ்வளோதான். வேற எதுவுமே பண்ணல. ஓகே. மத்த கோட்லாம் வந்து ஸ்டில் ரிமைன் த சேம். ஸோ, இப்போ பார்த்தீங்க அப்டின்னா, இங்க பாருங்க. முன்னாடி வந்து இங்க 20யா இருந்தது இல்லையா? இப்ப அது 10ஆ மாறிடுச்சு பாருங்க. ஏன் 10ஆ மாறிடுச்சு அப்டின்னா, குளோபலா வந்து 10 நம்ம போட்டிருக்கு இல்லையா? அந்த வேல்யூ பெர்ஃபெக்ட்டா நம்மளுக்கு வருது. ஏன் இங்க போய் இங்க பாருங்க, அதே சேம் தான். இந்த எக்ஸ் இங்க வந்து ஏன் அப்டேட் ஆகல அப்டின்னா, ஸோ இது வந்து இது வந்து JSல வந்து இப்படி ஒர்க் ஆகும். பிகின் த சீன்ல லெட் 10. ஓகேவா? ஸோ இது ஹாய்ஸ்டிங்ன்னு சொன்னோம் இல்லையா? இது வந்து பார்ஷியலா ஹாய்ஸ்ட் ஆகும். பேசிக்கா வந்து பிளாக் ஸ்கோப் வந்து பார்ஷியலா ஹாய்ஸ்ட் ஆகும். பட் ஆனா ஃபுல்லா ஹாய்ஸ்ட் ஆகாது. ஸோ அதுக்குள்ள நான் போல. ஓகே. ES6 இஸ் பார்ஷியலி ஹாய்ஸ்டிங். எப்படி அப்படின்னா, டெம்போரல் டெட் ஜோன் அந்த மாரிலாம் போகும் ஆக்சுவலி. ஸோ டெம்போரல் டெட் ஜோன பத்தி ஆல்ரெடி ஐ மேக் எ செப்பரேட் வீடியோ. ஸோ உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா வந்து ப்ளீஸ் செக் தட் அவுட். நான் பட்டன்ல தரேன். அந்த லிங்க்க நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஓகே. நம்ம இங்க வருவோம். இப்ப இப்ப என்னன்னா, பிஹைண்ட் த சீன்ல இப்படி தான் ஒர்க் ஆகும். பிஹைண்ட் கம்பைலர், ஜாவாஸ்கிரிப்ட் கம்பைலர். ஓகே. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ் அப்படின்னு வரும். ஓகே. இது குளோபல்ல வந்துரும் இல்லையா? இது குளோபல்ல வந்துரும். ஓகே. அதுக்கப்புறமா வந்து இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ள இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து வெளியிலயே போகாது. திஸ் இஸ் தி பிளாக் ஸ்கோப். ஓகே. இதுதான் பிளாக் ஸ்கோப்போட பியூட்டி. இங்க ஒரு விஷயத்த நீங்க போட்டீங்க அப்படின்னா, ஒரு வேரியபிள் போட்டீங்க அப்படின்னா, அந்த ஸ்கோப் விட்டு வெளியிலயே வராது. ஓகே. அப்படின்னு நீங்க போட்டீங்க அப்படின்னா, இதுக்குள்ள அப்படின்னா, இங்க பாருங்க. இங்க எங்க போட்டாலும் இது வெளியிலயே வராது. ஓகே. அதனால தான் வந்து பட் ஆனா வார்ல வந்து வரும். ஓகே. பட் இதுல வராது. நான் உங்களுக்கு வந்து ஒன் பை ஒன்னா ஒரு 2 எக்ஸாம்பிள் போடுறேன். ஓகே. இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, ஸோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா வந்து, நான் சைட் பை சைட்ல போட்டிருக்கேன். பிளாக் ஸ்கோப். ஓகே. இது பிளாக் ஸ்கோப் ES6. இங்க வந்து எக்ஸ் ஈக்குவல் டூ 10ன்னு போட்டிருக்கேன். ஓகே. இந்த 2 கன்சோல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து,
ஒரு கன்சோல் வந்து இஃப் கண்டிஷன் உள்ள போட்டிருக்கேன். இஃப் கண்டிஷன் உள்ள கன்சோல் டாட் லாக் எக்ஸ் போட்டதுக்கு வந்து இந்த வேல்யூ கால் ஆகுது. கரெக்ட்டு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி ஒர்க் ஆகுது. இது இப்படி தான் கால் ஆகும். ஓகே. ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னாலும், ஃபங்ஷனல் ஸ்கோப் ES5ல பார்த்தீங்க அப்படின்னாலும், var y = 20 இந்த லோக்கல்ல போட்டிருக்கிறது இங்க கால் ஆகுது. ஓகேங்களா? இது ஓகே. இது 2மே கரெக்ட்டா ஒர்க் ஆகுது. பட் ஆனா நான் அவுட்டர்ல போட்டிருக்கு இல்லையா? கன்சோல் டாட் லாக் எக்ஸும், இந்த கன்சோல் டாட் லாக் ஒய்யும் இங்க பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூ 10 இருக்கு. ஏன் வேல்யூ 10 இருக்கு அப்படின்னா வந்து, எனக்கு இந்த குளோபல் இருக்கு இல்லையா? இந்த வேல்யூ. ஓகே. இது வந்து எனக்கு அப்படியே எக்ஸாக்ட்டா வருது. நான் குளோபல்ல போட்டேன். அதனால எனக்கு குளோபல்ல இங்க வருது. அதே மாரி வந்து இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ள போட்டோம் அப்படின்னா, இந்த கர்லி பிரேசஸ் விட்டு தாண்டாது. ஓகே. இந்த வேல்யூ வந்து தாண்டாது. லெட்னா வந்து அதுதான். கர்லி பிரேசஸ்க்குள்ள நீங்க என்ன வேரியபிள் டிக்ளேர் பண்றீங்களோ, லெட் கான்ஸ்ட் அது வந்து லீக்கே ஆகாது. வேறாஸ் நீங்க வார்ல போட்டீங்க அப்படின்னா லீக் ஆகும். ஸோ அதுதான் இங்க பாருங்க. இப்ப நான் வந்து வேல்யூ வந்து y = 10ன்னு தான் போட்டிருக்கேன். ஆனா இங்க வந்து y = 20ன்னு மாத்துனதுனால, அது வந்து லீக் ஆயிடுச்சு பாருங்க. டியூ டூ ஹாய்ஸ்டிங் மேல போயிட்டு இந்த வேல்யூ வந்து ஆல்ரெடி ஒய்ன்னு இருக்கு. பட் ஆனா, இது போய் அந்த வேல்யூ வந்து அப்டேட் ஆயிட்டு 20ன்னு வந்திருக்கு. இங்கேயும் 20ன்னு வந்திருக்கு. அவுட்புட்டும் 20ன்னு வந்திருக்கு. ஓகே. யா கைஸ். ஸோ பிளாக் ஸ்கோப்பும், ஃபங்ஷன் ஸ்கோப்பும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நெனைக்கிறேன். ரிலேட்டட் கொஸ்டின். வாட் இஸ் ஹாய்ஸ்டிங் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே. பேசிக்கா ஹாய்ஸ்டிங் அப்படின்னா வந்து ஆல் டிக்ளரேஷன் ஓகே. ஜாவாஸ்கிரிப்ட் கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து எல்லா ஜாவாஸ்கிரிப்ட் டிக்ளரேஷனும் புல்ஸ் அப். ஓகே. டிக்ளரேஷன் மட்டும் தான் புல் பண்ணும். வேல்யூஸ புல் பண்ணாது. செகண்ட் கொஸ்டின். ஹவ் டஸ் பிளாக் ஸ்கோப் ஒர்க்? அத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பிளாக் ஸ்கோப்னா வந்து ஒண்ணுமே இல்லங்க. 2 கர்லி பிரேசஸ் இருக்கு இல்லையா? அதுதான் பிளாக் ஸ்கோப். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் கண்டிஷன், ஃபார் லூப், டூ, வைல் லூப் எக்ஸெட்ரா இந்த மாரி வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது, அங்க வந்து நம்ம பிளாக் போடுவோம் இல்லையா? அந்த கர்லி பிரேசஸ். அந்த கர்லி பிரேசஸ் முன்ல கர்லி பிரேசஸ் போட்டு அது உள்ள வேரியபிள் டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா வந்து, அது வந்து செப்பரேட் ஸ்கோப்பா இருக்கும். ஓகே. அது வந்து லீக் ஆகாது அந்த ஸ்கோப். வெளியில இருக்கிற வேல்யூ வந்து அஃபெக்ட் பண்ணாது. பேசிக்கா இதுதான். தேர்ட் கொஸ்டின். வாட் இஸ் எ ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்? ஸோ நம்ம இதுவும் முன்னாடி பார்த்தோம் இல்லையா? ஸ்கோப் இஸ் நத்திங் பட் லைஃப் டைம். லைஃப் டைம் ஆர் விசிபிலிட்டி ஆர் அவைலபிலிட்டி. ஸோ அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸோ இதுதான் வந்து ஸ்கோப் ஆஃப் எ வேரியபிள். யா காய்ஸ், தட்ஸ் இட் ஃப்ரம் மை எண்ட் டுடே. இஃப் யூ லேர்ன் சம்திங் வேல்யூபிள் இன் திஸ் வீடியோ, ப்ளீஸ் கன்சிடர் டு சப்ஸ்கிரைப். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து அப்போ தான் உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ வில் see you in the next one. Bye bye.